friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கொத்தமல்லி இலை வச்சு சூப்பரான ஒரு ஊறுகாய் பண்ண போறோம். இது வந்து ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், குறிப்பா வந்து தயிர் சாதத்துக்கு கூட சம சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு வந்து நம்ம குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 நல்ல பெரிய சைஸ் கட்டு கொத்தமல்லி இலை எடுத்துர்க்கேன். நமக்கு வந்து 4 கப் வேணும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கீழ இருக்கிற அந்த குண்டு ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலசிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு டவல்ல விரிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதம் போறது வரைக்கும் நம்ம வந்து லைட்டா அதை புரட்டி எடுக்கணும். கொத்தமல்லி இலை லைட்டா காயிற நேரத்துல நம்ம வந்து கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கொஞ்ச நேரத்திலே பொட்டுன்னு கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். கடுகும் வெந்தயமும் அரைச்ச பவுடர் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வறுக்கணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நான் வந்து 30 காஞ்ச மிளகாவை 2-3 கட் பண்ணேன். அப்போ வந்து அந்த விதைகள்லாம் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு எல்லா விதைகளும் வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த 30 காஞ்ச மிளகாவை 2-3 கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கப்பை விட கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்க இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டு ரெடியாக இருக்குது. இதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து விதைகளை எடுத்துட்டதுனால அவ்வளோ காரம் தெரியாது. ஏன்னா ஊறுகாய் வந்து எப்போவுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 30 மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். காரம் குறைவாக போதும்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து புளி வேணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் புளி எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையும் அந்த நார் மாதிரி இருக்கும்ல அதையும் எடுத்துகிட்டு நம்ம அழுத்தி எடுத்த கப்பில் 1/2 கப் புளி வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கையில் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும். இதை வந்து நம்ம உள்ளே மாற்றிடலாம். கூடவே 1 கப் தண்ணி, 1/2 கப் புளிக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரட்டும். இப்போ நம்ம வேக வைக்கும்போது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரணும், தண்ணியாக இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூடவே மாற்றிடலாம். மாற்றிட்டு மறுபடியும் 1-2 பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்மளோட கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் போய் நல்லா ரெடியாக இருக்குது. கொஞ்சம் அழுத்தி எடுத்திருக்கேன், ரொம்ப அழுத்தலை, அதனால ரொம்ப லேசாகவும் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி அழுத்தி எடுத்த கப்பில் 4 கப் வந்து கரெக்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 கப் கொத்தமல்லி இலையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொத்தமல்லி அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணும்போது அப்படியே சுருங்கிடும். ஒரு கப் அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே நல்லா சுருங்கிடும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 6-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கப் எண்ணெய் வந்து சரியாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் 15-20 பல் போல் பூண்டு, கூடவே 3 காஞ்ச மிளகாய் அதையும் வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 கொத்து கருவேப்பிலை இலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா கடுகும் வெந்தயமும் அது, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்படி இல்லைனா பெருங்காய கட்டியும் நம்ம சேர்க்கலாம். அது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மசாலா நம்ம சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலை அதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால ஓகே தான். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்குது. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் அது எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மிதக்க கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது நம்ம செஞ்சு முடிக்கிறப்போ வீடே அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு வாட்டி நம்ம இந்த ஊறுகாய் எடுக்கிறதுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான கொத்தமல்லி ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம எடுக்கும்போது எப்போவுமே ஒரு ஈரமில்லாத ஸ்பூன் போட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு வந்து நம்ம தயிர் சாதம், பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 வாரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்பூனே போதும், திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.